சுந்தரவல்லி இப்பதாங்க ஒரு நல்ல தாயா நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹரிதாவை காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி நம்ம சுந்தரவல்லி அடிக்கிறாங்க. ஏன்னா ஹரிதா பண்ண காரியம் அப்படி. எப்பட்றா இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. வாங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிதாவுக்கும் சூர்யாவுக்கும் ஆரம்பத்துலேருந்தே பகை இருந்துக்கிட்டு தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது சுந்தரவல்லி சூர்யாவை ரொம்பவே வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரிதா வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறா. ஏன்னா பத்திரிகையில சூர்யா பேர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னதுனால சூர்யா பேர் போடவே இல்லைங்க. அதுக்கு சுந்தரவல்லி என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லண்ணே அவன் பேர் இல்லைன்னா என்ன, ஏன்னா அவங்க அண்ணன் கேட்குறாங்க, என்னம்மா பொண்ணோட அண்ணன் பேர் இல்லாமல் எப்படி சுந்தரவல்லின்னு கேட்கும்போது சுந்தரவல்லி இருந்துக்கிட்டு, அண்ணன் அவன் கல்யாணத்துக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, நான் நிம்மதியாக பண்ணுவேன், பேர் தானே விட்டுதல்லு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அம்மாவுமே வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு மனசே விட்டு போயிடுச்சு, என்ன சுந்தரவல்லி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த சமயத்துல தான் இந்த ஹரிதா வந்து இந்த பயன்படுத்திக்கிறா. ஆகா சுந்தரவல்லி ஆண்டி சுத்தமா வந்து சூர்யா வந்து வெறுத்துட்டாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி இந்த நந்தினியையும் சூர்யாவும் ஒரு வழி ஆக்கணும். ஃபர்ஸ்ட் சூர்யாவை வந்து ஒழிச்சு கட்டிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த நந்தினியால ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹரிதா வந்து நினைச்சிட்டு என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னவோ ஆண்டி உண்மையிலுமே சூர்யா தான் வந்து இதை பண்ணியிருப்பான்னு தோணுது. உடனே சுந்தரவல்லிக்கு கோவம் தாங்க முடியல. எதை பண்ணியிருப்பான்னு தோணுது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஆண்டி அவன் தான் குடிபோதையில் அந்த ஹேமா பொண்ணை ஏதாவது பண்ணி ரேப்கின்னு பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்லவே சுந்தரவல்லிக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஹரிதா அவ்வளோதான் உனக்கு மரியாதை, இன்னொரு வாட்டி என் பிள்ளைய பற்றி எதனா சொன்னனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி சும்மா ஃபயராக பேசினாங்க. அதை கேட்டதுமே நமக்கே செம ஹாப்பி. ஏன்னா சூர்யாவை விட்டு கொடுக்கவே இல்லை. நந்தினியுமே கூட அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. என்ன இந்த ஹரிதா உட வந்து ரொம்பவே வந்து ஓவராலாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியுமே வந்து நினச்சிட்டு இருக்கு. நந்தினிக்குமே கோவம் வந்துடுது, வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கோவம் வந்துடுது. இவ்வளோ நாளாக வந்து ஹரிதாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஹரிதா தான் கரெக்டு, ஹரிதா சொல்கிறது தான் பர்ஃபெக்ட். ஏன்னா வந்து ஹரிதா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூர்யாவை எதிர்த்துக்கிட்டும் நந்தினியை வந்து பிளேம் பண்ணிக்கிட்டும் இருந்ததுனால ஹரிதா தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஹரிதா வந்து சூர்யாவை இப்படி ஒரு பட்டை சொல்லதுனால ரொம்பவே கோவம் வந்துடுது சுந்தரவல்லிக்கு. ஹரிதா ஸ்டாப் பண்ணிக்கோ, எனக்கு ரொம்பவே வந்து கோவம் வருதுன்னு சொல்லும்போது அப்போ தான் வந்துட்டு ஹரிதா கேட்குறாங்க, என்ன ஆண்டி இப்போ தானே நீங்கள் வந்து வெறுத்தீங்க சூர்யாவை, பார்த்தா அவன் கல்யாணத்துக்கு வரலான்னா கூட பரவாயில்லன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் ஆண்டி நீங்கள் வந்து இப்போ கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எனக்கும் என் பிள்ளைக்கு உள்ள தனிப்பட்ட விஷயம். ஆனால் நீ இவ்வளோ பெரிய பழியை என் பிள்ளை மேலே போடுறது என்னால் ஒரு காலம் வந்து பொறுத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொன்னதுமே ஹரிதா இருந்துக்கிட்டு, அவன் ஏன் வந்து பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா குடிபோதையில் யார் என்ன வேணால் பண்ணுவாங்க, எல்லா தப்புமே வந்து குடிகாரனால மட்டும்தான் இந்த உலகத்தில் நடக்குது. அப்படி இருக்கும்போது சூர்யா பண்ணியிருக்க 99.9% வந்து இருக்குல்ல ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹரிதா ஸ்டாப் இட், ஏன் புள்ள அப்படிப்பட்டவன் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து ஹரிதாவுக்கு கோவம் வருது. என்னடா இது நம்ம பேச்சு எடுபடாமல் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதாவுக்கு கோவம் வர, இல்லை ஆண்டி நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இதை பண்ணது சூர்யா தான் எனக்கு தோணுது ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு வாட்டி என் சூர்யாவை பற்றி இப்படி சொல்லாத, அவன் சொக்க தங்கம், அவனை மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்துருக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி சொல்கிறத என்னால் ஒருபோதுமே வந்து அனுமதிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களும் என்ன ஆண்டி நார்மல் அம்மா மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இப்போ தான் நான் கரெக்டான அம்மா மாதிரி பேசுகிறேன், ஊடு வந்து 2 பட்டா ஊரானுக்கு வந்து கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நீ ஹரிதா இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ இப்படி பண்ணிகிட்ருக்கிறது என்னால் சுத்தமாக வந்து ஏற்றுக்க முடியல, என் பிள்ளை எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும், இன்னொரு வாட்டி என் பிள்ளைய பற்றி இந்த மாதிரி சொல்கிற வேலை வச்சுக்காத, ஏன்னா என் பிள்ளைய மாதிரி ஒரு பொண்ணை வந்து நல்லா பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சூர்யா வந்து மரியாதை கொடுக்கறதுலையும் சரி, ஒரு பொண்ணுங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறதுலையும் சூர்யாவை மிஞ்சி எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொன்னதை நந்தினிக்கு கேட்டு கண்ணில் தண்ணியாக வந்துடுதுங்க. ஏன்னா எங்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் இப்போ சப்போர்ட் பண்ணவும் நந்தினிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உடனே வந்து இப்போ வந்து ஹரிதா வந்து, அண்ணன் உன் பொண்ணை சொல்லி வைனேன், நான் கொடுத்த இடம் தானோ என்னவோ இவ்வளோ ஸ்பேஸ் வந்து அவள் எடுத்துக்கிட்டா,
இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹரிதா என்ன ஹரிதா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, வாட் டாடி, நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு இந்த ஆண்டி இவ்வளோ கோவப்படுறாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல டேடி அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை நீ இப்படி நடந்துக்கிறது எங்களுக்குமே பிடிக்கல ஹரிதா, அது ஏன் உனக்கு புரிய மாட்டுதுன்னு எனக்கு புரியல, அவன் வந்து எப்படிப்பட்டவன் எங்களுக்குமே தெரியும், அதனால் ஸ்டாப் இட், இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி நீ வந்துட்டு அவனை இந்த மாதிரிலாம் சொல்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ குடும்பம் மொத்தமும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா, சரி சரி இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹரிதா சொல்லிகிட்டே இருக்க, என்னன்னாலும் சரி இதுக்கு அவன் தான் காரணம்னு சொல்ல சுந்தரவல்லிக்கு கோவம் வந்து காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி அடித்தாங்க பாருங்க, ஒரு அடி சும்மா வேற லெவலில் அடித்தாங்க. அதை எல்லாத்தையுமே பார்த்து அவளுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது, என்னடா இது இப்படி வந்து அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கவே முடியல அவளால். என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக வந்து ஹரிதா வந்து சொன்னது எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களால எதையுமே வந்து ஏற்றுக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.